Hello students, welcome to my channel. So in the video 12th standard கான தமிழ் important questions தான் பார்க்க போறோம். Important 2 mark, 4 mark and 6 mark குருவினா, சிறுவினா, நெடுவினா வந்து பார்க்க போறோம். And இந்த மெட்டீரியல் வந்து one word இருக்கும். இது one word எல்லாமே பார்த்துக்கங்க. And 2 mark, 4 mark, 6 mark மொத்த क्वेश्चंसமே இதுல இருக்கும். அதுல எது இம்பார்ட்டன்ட், எதுலாம் எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்ட क्वेश्चन அப்படிங்கறத இப்ப நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அத உங்க புக் அப்படி இல்லாட்டி நீங்க என்ன கைட் யூஸ் பண்றீங்களோ அந்த கைட் எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. So this is the most important questions for quarterly examination. I think quarterly examக்கு யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் நினைக்கிறேன். So இயல் 1ல இருந்து 6 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நான் சொல்றேன், பாத்துக்கங்க. அண்ட் இந்த மெட்டீரியல் வந்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், மறக்காம வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் பிடிஎஃப் லிங்க் வந்து கல்வி மினி .online அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். இயல் 1ல குருவினாவை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக இச்சங்க கவிதையின் அடிகளில் ஓசை நயமிக்க சொற்களையும் அவற்றிற்கான இலக்கண குறிப்புகளையும் எடுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவிஞர் சிற்பி எவற்றைய வேந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ தென் 2 மார்க்லாம் வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஸ்டார் போட்டு எழுதுங்க. அண்ட் ஆல்சோ வந்து அதிகபட்சம் ஒரு 3 பாயிண்ட் வர மாதிரி எழுதுனாவே போதும். ரொம்ப பேராகிராஃப் மாதிரி இருக்கிற கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண தேவையில்ல, அதுக்கு ஷார்ட்டாக எழுதுனா போதும். 4 மார்க் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு 3/4 பக்கத்துலேருந்து 1 பேஜ் வர மாதிரி எழுதுங்க. மினிமம் 1 பேஜ் அந்த மாதிரி ட்ரை எழுதுங்க. இதே 6 மார்க் எழுதையில வந்து 1.5 பேஜுக்கு மேலே 1.5 பக்கத்துலேருந்து 2.5 பக்கம் வரைக்கும் வர மாதிரி 6 மார்க் வந்து எழுதுங்க. இன்ட்ரோடக்ஷன்லாம் போட்டு குறிப்பு சட்டகம்லாம் போட்டு எழுதுங்க. கொஞ்சம் பார்க்க ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும், மார்க் வந்து ஃபுல்லாக கொடுப்பாங்க. இப்போலேருந்து நீங்கள் அந்த மாதிரி எழுத பழகுனீங்களா தான் உங்களால் வந்து பப்ளிக் எக்ஸாமில் அந்த மாதிரி எழுத முடியும். ஸோ இப்போலேருந்து பழகுங்க. தென் வந்து விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க. திஸ் இஸ் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கவிஞர் சிற்பி அது தேவையில்லை, அதெல்லாம் புக் இன் சைட். நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல குருவினா. தென் சிறுவினா அப்படின்னு பார்க்கையில உங்களுக்கு செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடம் வானம் எல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் ஏங்கொலி நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. தமிழை பொறுத்தளவில் உங்களுக்கு சிறுவினா 4 மார்க் கொஸ்டின்ல வந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்து இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப், இந்த டைப்ல இருந்து வந்துடும். ஸோ அதனால இடம் சுட்டி பொருள் விளக்கம், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே நல்லா பார்த்தேன், நான் வீடியோவில் சொல்றேன். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இது சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் வந்து அணியை பொறுத்தளவில் பொருள் வேற்றுமை அணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறுவினா இந்த யூனிட்ல. அண்ட் தென் நெடுவினா, பெருவினான் இருக்கும். நெடுவினா பொறுத்தளவில் தமிழின் சீரழமை தீரம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் என்றும் கூறுவற்றை தொகுத்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பாரதியின் கடிதம், 3மே இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்ல. ஏன் 3மே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து கம்பல்சரி ஒரு 6 மார்க் வந்து கேட்பாங்க, ஒரு 8 மார்க்கு. ஸோ அதனால இதை நீங்க எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஸோ பார்த்துக்கங்க. ஸோ தென் இயல் 2ல உள்ள குருவினாவை பொறுத்தளவில் இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. புணர்ச்சி விதி எல்லாமே பாருங்க. புக் பேக் மட்டும் இல்லாமல் புக் இன்சைடில் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் புணர்ச்சி விதி கொடுத்துருப்பாங்க இயலுக்கு பின்னாடி, பல எழுத்துரிகளுக்கு அப்புறம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. நிறைய தடவை எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ஈவன் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டது, பார்த்துக்கோங்க. தென் வந்து ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். 2 தொடர்களாக. இது ரொம்ப ஈஸி தான், நீங்களே எழுதிடலாம். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான் அப்படின்னு போட்டுருங்க. தென் 2வது வந்து அதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல அதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான், 2 பாயிண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க குருவினால. தென் சிறுவினா அப்படின்னு பார்க்கையில வந்து வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். இம்பார்ட்டன்ட். தென் மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேரிடர் மேலாண்மை ஆணையம், இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்கறது தான். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது அவ்வளோதான் இந்த யூனிட்ல சிறுவினா. தென் நெடுவினா பொறுத்தளவில் நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிவிக்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெகிழி தவிர்த்து, அது வந்து இதுலையுமே 3மே இம்பார்ட்டன்ட் தான். பட் அதில் ஃபர்ஸ்ட்டும் 3rd ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 2 காட்டிலும்
தேர்ட் கொஸ்டின் வந்து ஒரு ரொம்ப மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு கொஸ்டின். பொறுப்புணர்ச்சி என்ற உருந்த உரை தன் பொறுப்புணர்வால் ஆற்றிய மருதனின் பண்பு நலன்கள் குறித்து விவரிக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ தென் தேர்ட் யூனிட் மீன்ஸ் ஓகே, சினத்தை ஏன் காக்க வேண்டும், ஸோ அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது, இம்பார்ட்டன்ட், எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதி ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானத்தில் பெரிதுதான் திருக்குறள் உள்ளது, பார்த்துக்கோங்க. புக்கில் தம்மனை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் அந்த புக்கில் தம்மனை, எதிர்பாராத நிகழ்வு, நிலையாமை குறித்து சவரி உரைக்கும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் சிறுவினா அப்படின்னு பார்க்கையில குகனோடு ஐவராழி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக, பார்த்துக்கோங்க. சடாயுவை தந்தையாக ஏற்ற ராமன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் எழுதுக, இம்பார்ட்டன்ட். தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை, திஸ் இஸ் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் அணியை பொறுத்தளவில் ஏகதேச உருவக அணி, ஆல்ரெடி பொருள் வேற்றுமை அணி சொன்னேன், நான் ஏகதேச உருவக அணி, பார்த்துக்கோங்க. அடுத்து இது கொடுத்து இதில் என்ன அணி வரும்னு கேட்டிருக்காங்க. அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும், அதுவும் பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவில் பண்பின் கம்பராமாயணம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பண்பின் படிமமாக படிக்கப்பட்ட ராமன். அடுத்து செய்நின்றி எறிதல், திருக்குறள்ல இருந்து கம்பல்சரி ஒரு நெடுவினா பப்ளிக் எக்ஸாம்ல எல்லா வருஷமும் கேட்டுருவாங்க. ஸோ அதனால நீங்க மற்ற எல்லா நெடுவினாயோட ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல உள்ள நெடுவினா படிச்சுங்க, அதுல இந்த செய்நின்றி எறிதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது குடும்பம் என்னும், இதுவும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுல திருக்குறள் கம்பல்சரி கேட்கக்கூடியது, அதை பார்த்துக்கோங்க. தென் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. நான் பிடிஎஃப் வந்து kalvimani.online அப்படிங்கிற வெப்சைட்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இஃப் நாட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். தென் உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும், இது அதிகமாக கேட்டதில்லை, பட் ஒரு சில எக்ஸாம்ல கேட்பாங்க, ஏன்னா நம்ம ஓனா எழுதுற மாதிரி தான் இருக்கும் கதை. இந்த கதையை வந்து நீங்க கண்டினியூ பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ தென் இயல் 4ல் வசன கவிதை வேறுபாடு தருக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள், இதுவும் இம்பார்ட்டன்ட், நீங்களா எழுதுறதுதான். மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், கொஷின் அதிகமாக இருந்தாலும். ஸோ பார்த்துக்கோங்க. தென் வந்து நீங்கள் ஆசிரியர் நாள் மாணக்களை, இது அங்கே இருந்துச்சுல, இதுதான் அது, இங்கே ஆக்சுவலி இது சிறுவினா தான், பார்த்துக்கோங்க. மணலில் எழுதியது முதல் தற்காலம், அது அப்படியே தான் பார்த்துங்க. பாடான் திணை, ரொம்ப திணையை பொறுத்தளவில் பாடான் திணை அண்ட் துறையை பொறுத்தளவு பரிசில் துறை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரெண்டையும் பார்த்துக்கோங்க. நெடுவினா கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவனற்றை விவரிக்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலையுமே மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். நான் தான் சொன்னேன்ல, அந்த ஃபர்ஸ்ட் 1லேருந்து ஒரு 4 யூனிட் வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் மேக்ஸிமம் எல்லாம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. நீங்கள் நம்மள அப்படின்னா நீங்கள் எந்த பப்ளிக் கொஸ்டின் வேணால் பாருங்கள், இதுல தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். தென் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு, இது அவ்வளவா கேட்டதில்லை, பட் தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின், ஸோ படிச்சுக்கோங்க. குருவினா அடுத்த யூனிட் 5வது யூனிட்டா, எஸ். கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமோங்கு கந்தவனே தொடருக்கு பதிவுரை எழுதுக, இம்பார்ட்டன்ட். கீழத்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் அவ்வளவுதான். சிறுவினா ராமலிங்க அடிகளார் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறைகளை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுக, பார்த்துக்கோங்க, சும்மா ஓரலா பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். சொற்பொருள் பின்வரும் நிலையணி, பார்த்துக்கோங்க. நெடுவினா சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை செய்யுளில், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன, இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்க, இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இயல் 6 எண் வகை மெய்ப்பாடுகள், பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக, அவ்வளவுதான். நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து கருத்தை எழுதுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதேனும் 2 மெய்ப்பாடுகள் முடிஞ்சா பாருங்க, இல்லை தேவையில்லை.
தொழில் ஓமையணி அவ்வளோவா தேவையில்லை, பார்க்க முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேணாம். நெடுவினா திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமான்னு வரும். ஓகேங்களா, சங்கமமா, பார்வை கட்டுரை ஆக்குக, அவ்வளவுதான். தென் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நீங்க கட்டுரை எழுதுற மாதிரி தான் இருக்கும், நீங்களே பார்த்துக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் குவார்டர்லி எக்ஸாம் டு டேக் 90 அவுட் ஆஃப் 90. ப்ளஸ் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா புக் பேக் 1 வேர்டு படிக்கணும். தென் வந்து இலக்கணம் கொஷின்ஸ்லாம் வந்து படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலைச்சொற்கள் டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து படிக்கணும். இது போக புணர்ச்சி விதி புக்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பாருங்கள். பகுபத உறுப்பிலக்கணம் புக்கில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருக்கணும். இது போக வந்து மனப்பாட பகுதி பாடல் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. And next video la paakalam. Thanks so much for watching this video and keep support. Thanks students. Bye.